அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் தற்பொழுது நெதன்யாகுவுக்கும் இராணுவ தளபதிக்கும் இடையில் மிகப்பெரிய அளவிலான முறுகல் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அடுத்து மொசாட் ஷின்பெட்டினுடைய இஸ்ரேலின் உளவு படைகளினுடைய மிக முக்கியமான அதிகாரிகள் நெதன்யாகுவுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ரஷ்யா, சீனா மேற்குலகை அதிர வைக்கும் வகையில் மீண்டும் ஒரு போர் பயிற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். இன்று அதிகாலையில் இருந்து இதுவரை, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தின் கொடூரமான தாக்குதலில் 89 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 27 பேர் உணவுக்காகவும் உதவிக்காகவும் தேடி சென்ற நபர்கள் உட்பட 89 பேரை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு கொடூரமாக கொன்றொழித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அடுத்து ஐடிஎஃப் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக அல்கசாம் அல்குட்ஸ் முஜாஹிதீன் படைப்பிரிவுகள் காசாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு தாக்குதலை தொடங்கியிருக்கும் சூழ்நிலையில், ஏனெனில் அங்கு மிக நெருக்கமாக தற்போது இஸ்ரேலிய இராணுவத்தினரும் பாலஸ்தீன போராளி குழுக்களும் இருக்கின்றார்கள். அதாவது ஜீரோ டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக நெருக்கமாக இவர்களினுடைய தூரம் இருப்பதால் அவர்களுடைய கெரில்லா பாணியிலான தாக்குதலை இஸ்ரேல் இராணுவத்தினரால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. துப்பாக்கிச்சூடு, ஸ்னைப்பர் தாக்குதல்கள், கண்ணிவெடி தாக்குதல்களின் இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருப்பதால் கடந்த ஒரு மாத காலப்பகுதியில் மட்டும் 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் ஐடிஎஃப் இராணுவத்திற்குள் ஏற்பட்ட சோர்வு, இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய தொடர்ச்சியான தற்கொலை, இந்த விடயங்களால் ஐடிஎஃபினுடைய தலைமை தளபதி ஏல் அமீர் அரசியல் தலைமைக்கு மூலோபாய தெளிவுக்காக அழுத்தம் கொடுத்து வருவதாகவும், ஹமாஸுடன் பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு தீவிர முயற்சிகளை வலியுறுத்துவதாகவும் தற்போது செய்திகள் வழியாக இருக்கின்றன. அதாவது இந்த போரின் ஊடாக, இராணுவ நடவடிக்கையின் ஊடாக நாங்கள் முற்றாக பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வர முடியாது. எனவே ஹமாஸுடன் ஒரு ஒப்பந்தம் செய்வதனூடாக மட்டுமே பணைய கைதிகளின் விடுதலை சாத்தியமாகும் என்பதால் அரசியல் ரீதியான இலக்குகளை விடுத்து, நெதன்யாகுவினுடைய முழுக்க அரசியல் ரீதியிலான இலக்கை விடுத்து நாங்கள் இஸ்ரேல் மக்கள் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் என இராணுவ தளபதி கூறியிருப்பது நெதன்யாகுவுக்கும் இஸ்ரேலிய இராணுவ தளபதிக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் ஒன்று வெடித்திருப்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவ தளபதி இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து ஹமாஸுடன் ஒரு பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை நெதன்யாகு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கும் சம நேரத்தில் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய மொசாட்டினுடைய மூத்த முக்கியமான ஓய்வு பெற்ற அதிகாரிகள், ஷின்பெட்டினுடைய அதிகாரிகள், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய பல்வேறுபட்ட சிறப்பு படைப்பிரிவுகளில் கடமையாற்றிய அதிகாரிகள் 600 பேர் வரை ஒன்றிணைந்து இஸ்ரேல் காசாவில் தோல்வியின் விளிம்பில் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையாக பட்டினியால் வாடும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் ஹமாஸ் வெளியிட்ட வீடியோக்களை அடுத்து அங்கு மிகப்பெரிய அளவிலான கொந்தளிப்பு இஸ்ரேலுக்குள் காணப்படுகின்றது. இந்த நிலையில் 600 பேர் ஒன்றிணைந்து இந்த யுத்தம் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும், இராணுவ ரீதியில் இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது, ஹமாஸுடன் ஒரு பேச்சுவார்த்தையை உடனடியாக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துங்கள் என தெரிவித்து 600க்கும் மேற்பட்ட மொசாட், ஷின்பெட், இஸ்ரேல் இராணுவம், கடற்படை, விமானப்படை என ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இணைந்து ஒரு அவசர கடிதத்தை அனுப்பியிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்குள் நெதன்யாகுவுக்கு எதிராக அதிகரித்து வரும் எதிர்ப்புகளை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அதேபோல் ஜெருசலேமில் இனப்படுகொலையாளி நெதன்யாகுவின் அலுவலகத்திற்கு வெளியே மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டத்தை அங்கிருக்கும் மக்கள் நடத்தி இருக்கின்றார்கள். காசா போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வா, உன்னுடைய பிரதமர் நாற்காலிக்காக எங்கள் குழந்தைகளை பலியிடாதே, நெதன்யாகு என்ற தனியொருவனுடைய அதிகாரத்திற்காக இஸ்ரேல் தேசத்தை அழித்து விட வேண்டாம் என்று கோஷங்களை எழுப்பி மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் அங்கு நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் நெதன்யாகுவினுடைய அலுவலகத்துக்குள் நுழைய முயன்ற போது அங்கே பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்ட போலீசாரும் இராணுவத்தினரும் அவர்களை தடுத்து நிறுத்திய போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒரு மோதலாக வெடித்தது. ஒரு சில போராட்டக்காரர்களை இஸ்ரேல் போலீசார் கைது செய்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. எனவே இஸ்ரேலுக்குள்ளும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றது.
சர்வதேச ரீதியிலும் நெதன்யாகு என்ற கொடூரமான இனப்படுகொலையாளிக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக நேற்றைய தினம் ஆஸ்திரேலியாவில் கொட்டும் மழை பனிக்கு மத்தியில் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது தொடர்பான வீடியோ பதிவுகளும் ஏற்கனவே வெளியாக இருந்தன. இதுவரை இல்லாத அளவுக்கு, எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ஒரு கடுமையான பனி, மழை, குளிர்கள் அனைத்தையும் மீறி ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து உணர்வுபூர்வமாக ஒரு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இந்நிலையில் ஜெருசலேமிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றது. டெல் அவிவிலும் நெதன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபை காசாவினுடைய நிலைமை மிகவும் மோசமடைந்திருக்கின்றது. தற்போது அனைத்து உதவி லாரிகளையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி உள்ளே விட்டால் மட்டுமே அங்கு லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்ற முடியும், அல்லது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களின் உயிரிழப்புகள் அடுத்து வரும் வாரங்களில் ஏற்படுவதற்குரிய அச்சம் இருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் பாலஸ்தீன அதிகார சபை காசாவை பாலஸ்தீனர்களை பாதுகாப்பதற்கு யுஎன்எஸ்சி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரைந்து செயற்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இதே கோரிக்கையை ஐரோப்பாவில் தரப்படும் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்ற தொண்டு அமைப்பும் விடுத்திருக்கின்றார்கள். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரைவாக செயற்பட வேண்டிய நேரம். ஆனால் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய நிரந்தர உறுப்புரிமை பெற்ற நாடுகளான சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் அந்த தீர்மானம், இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்தை அல்லது பாலஸ்தீன போரை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஆதரவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் கூட இனப்படுகொலைக்கு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை முறியடித்து விடுவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம். ஏனெனில் இஸ்ரேலின் இந்த இனப்படுகொலையில் அமெரிக்கர்களும் பங்காளிகளாக இருக்கின்றார்கள். எனவே இந்த இனப்படுகொலைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பல தீர்மானங்களையும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா வீட்டோ செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. எனவே மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படலாம் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கின்றன. அதையும் வழக்கம் போல் அமெரிக்கா வீட்டோ செய்துவிட்டால் அந்த தீர்மானங்கள் அர்த்தமற்ற ஒன்றாகத்தான் காணப்படும். அடுத்து 12 நாள் போருக்கு பின்னர் ஸ்டேல் மொசாட் பிரிவு ஈரானின் முக்கியமான உட்கட்டமைப்புக்குள் சதி வேலைகளை செய்து வருவதாகவும் உள்ளே ஏற்பட்ட தீ விபத்துக்கள், நாசகார சம்பவங்களுக்கு பின்னணியில் மொசாட்டினுடைய நாச வேலைகள் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக ஈரானினுடைய புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஈரானுக்குள் நடத்தப்பட்ட பல்வேறுபட்ட வெடிவிபத்து சம்பவங்களுக்கு பின்னால் ஸ்டேலின் சதி இருக்கலாம் என்ற கோணத்தில் அங்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து 2025 ஆண்டின் ஒரு புதிய மிகப்பெரும் இராணுவ பயிற்சியாக சீனாவும் ரஷ்யாவும் ஜப்பான் கடலில் கூட்டு கடற்படை பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒன்றிணைந்து எதிர்ப்புகளை சமாளித்தல், ஒன்றிணைந்து பிராந்தியத்தை பாதுகாத்தல், இராணுவ உறவுகளை கட்டமைத்தல் என்ற கோஷத்தின் அடிப்படையில் 5 சீனாவினுடைய அதிநவீன போர்க்கப்பல்கள் மற்றும் 4 கடற்படை ஹெலிகாப்டர்களுடன் சீன கடற்படை, ரஷ்ய கடற்படை கப்பல்கள் இணைந்து ஒரு மிக பிரமாண்டமான பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த ரஷ்யா உக்ரைன் போர், ரஷ்யா ஐரோப்பா போராக, ரஷ்யா அமெரிக்க போராக மாற்றமடையுமா என்ற அச்சமெல்லாம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் சீனா ரஷ்யாவினுடைய கூட்டு பயிற்சிகள் மிகவும் முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே இந்த பயிற்சிகள் எதை நோக்கி செல்கின்றது, என்ன காரணத்திற்காக நடைபெறுகின்றது என்பதற்கு அப்பால் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா முழுமையாக தற்போது இறங்கி இருக்கின்றார் என்பதை இந்த பயிற்சியினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து பிரேசிலுடைய அதிபரின் இறுதி செய்தியுடன் நாங்கள் இந்த காணொலியை முடிக்கலாம். இனி அமெரிக்காவை சார்ந்து பிரேசில் ஒருபோதும் இருக்கப் போவதில்லை. உங்களுடைய வர்த்தக வரி விதிப்புகளுக்கு நாங்கள் அச்சப்படவும் இல்லை. உலகின் பெரும்பாலான நாடுகளுடன் நாங்கள் வலுவான பொருளாதார உறவுகளை உருவாக்கியுள்ளோம் என்று அமெரிக்கா, நீ வரியை விதித்தாலும் விதிக்காவிட்டாலும் கூட்டினாலும் குறைத்தாலும் பரவாயில்லை, உன்னுடைய உறவே வேண்டாம் என்று அமெரிக்காவுக்கு செருப்பால் அடித்ததைப் போல பிரேசினுடைய முதுகெலும்புள்ள தலைமையர் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் லூலா அவர்கள். எனவே இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை கண்டு இந்தியா, ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற பெருநாடுகளை அச்சப்படும் சூழ்நிலையில் பிரேசில் கூறுகின்றார்கள், அமெரிக்கா மட்டும் உலகில் ஒரு நாடு கிடையாது, 190க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கின்றார்கள். அனைத்து நாடுகளுடன் நாங்கள் வியாபாரம் செய்வோம், ஏற்றுமதி செய்வோம், இறக்குமதி செய்வோம். என இந்த அமெரிக்க தடைகளை வைத்து ட்ரம்ப் பூச்சாண்டி காட்ட வேண்டாம் என்று ட்ரம்பின் முகத்தில்
காரி உமிழ்ந்திருக்கின்றது பிரேசில். ட்ரம்பினுடைய ஆணவ பேச்சுக்களுக்கு விமர்சனங்களுக்கு அப்பால் பிரேசில் சரியான பதிலடியை கொடுத்திருக்கின்றது. எனவே அனைத்து நாடுகளும் ட்ரம்பினுடைய ஆணவ திமிரில் நடைபெறக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒன்றிணையும் பொழுது நிச்சயமாக அமெரிக்கா இந்த வரிப்போரில் வர்த்தக போரில் தனிமைப்படுத்தப்படும். முதுகெலும்புள்ள தலைவர்கள் ஏனைய நாடுகளிலும் இருந்தால் இது நிச்சயமாக நடைபெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.